அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானங்களையும் பூமியின் தக்க காரணத்துடன் ஆறே நாட்களில் படைத்த அழகுற ஆட்சி புரிகின்ற ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும் என்று போற்றி புகழ்ந்தவனாகும். மேலும் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். மார்க்கத்தின் பேரால் புதிதாக உண்டாக்கிய ஒவ்வொன்றும் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எச்சரித்தவர்களாக தனது உரையை ஆரம்பம் செய்வார்கள். அதுபோல் உங்களுக்கும் எனக்கும் எச்சரித்தவனாக எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற இந்த ஓரிரை கொள்கையை ஏற்று அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நமக்கு உண்டான முதல் இலக்கு என்னவாக இருக்கும் என்றால், இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய உன்னதமான அந்த மறுமை வாழ்க்கையில் நாம் சொர்க்கத்தை அடைந்துவிட வேண்டும். அந்த சொர்க்கத்தில் நாம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒருவனில் நானும் ஒருவனாக ஆக வேண்டும் என்று ஒவ்வொருத்தருக்கும் இந்த எண்ணம் ஆசையெல்லாம் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் உபதேசிக்கின்றான். எவ்வாறு உபதேசிக்கிறான் என்றால், அசிபத்துன் அன் ததுக்குலுல் ஜன்னா, நீங்கள் சிரமம் இல்லாமல் சொர்க்கம் அடைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? நீங்கள் சிரமம் இல்லாமல் என்ன செய்ய இயலாது, நீங்கள் சொர்க்கம் அடைந்து விட முடியாது, சிரமம் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த சொர்க்கத்தை அடைவதாக இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அது சிரமம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய இயலாது, சொர்க்கத்தை அடைந்து விட முடியாது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக தெரிவிக்கின்றான். அப்போ இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய முதன்மையான விஷயத்தை நான் அடிப்படையாக தெரிந்து கொள்ளக்கூடியது என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நாம் இந்த சொர்க்கத்தை இலக்காக வைத்திருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக நம்மளுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுப்பான், துன்பத்தை கொடுப்பான். அந்த துன்பத்தின் மூலமாக நமக்கு அந்த சிரமங்கள் ஏற்படும். அந்த சிரமத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டு எதிர்கொண்டால்தான் அல்லாஹ் அதற்காக பரிசை வழங்குவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் சரி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் பயின்ற நபி தோழர்கள் நபி தோழியர்களும் இதைத்தான் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் இந்த மறுமைக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். அதற்காக பல சிரமங்களை எல்லாம் தாங்கி கொண்டார்கள், பொறுத்து கொண்டார்கள். எந்த ஒன்றுக்கும் அவர்கள் என்ன செய்யலைன்னா அதற்காக வருத்தப்படலை, துன்பப்படலை. ஆக இதற்காக நம்ம சிரமங்களை அல்லாஹ் அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கிறானே, எனக்கு அல்லாஹ்வுக்கு நம்மளை விட்டால் வேறு யாரும் இல்லையா, அல்லாஹ் நம்மளுக்கு சிரமப்படுத்துகிறானே என்பதாக இதற்காக வருத்தப்பட, அதை சொன்னால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அது மாதிரியான எண்ணங்கள் வந்தாலும் சரி, அது மாதிரியான துன்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் கவலை வந்தாலும் சொர்க்கத்தை பற்றியான அந்த ஆசையை அல்லாஹ்வின் தூதர்கள் அவர் எடுத்து சொன்னார்கள் என்றால் அதற்காக எவ்வளவாக இருந்தாலும் சரி பொறுத்து கொள்வாங்க. கபாப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியில் பாருங்கள், அவங்க அல்லாஹ்வின் தூதர்களிடத்தில் மக்காவுடைய அந்த பகுதியில் தலை வைத்து சாய்ந்து அல்லாஹ்வின் தூதர்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வின் தூதர்கிட்ட போய் முறையிடுறாங்க. ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று அந்த இஸ்லாத்தை ஏற்றதற்காக அவர்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் ஏராளமானதாக இருந்தது. பெரிய கஷ்டத்தை அடைந்தார்கள். எதிரிகள் அவர்களுக்கு அவ்வளோ கஷ்டங்களையும் சிரமங்களையும் கொடுத்தாங்க. அதை பொறுத்து கொள்ளாமல் அதற்கு இதிலிருந்து ஒரு பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர்கிட்ட போய் அதை கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் மார்க்கத்தை பின்பற்றுவதால் எங்களுக்கு மிக துன்பங்கள் அதிகமாக ஏற்படுது. இதிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்காக அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, எங்களுக்காக துஆ செய்யுங்க அல்லாஹ்வின் தூதரன்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட இப்படி கேட்ட உடனேயே அல்லாஹ்வின் தூதருடைய முகமெல்லாம் மாறிவிடுகிறது, சிவந்து விடுகிறது. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, உங்களுக்கு முன் சென்றவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதினால், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த கொள்கையில் இருந்ததினால்
அவர்களுக்கு எப்பேற்பட்ட சிரமங்கள் எல்லாம் ஏற்பட்டது தெரியுமா? அவர்கள் எவ்வாறு துன்பப்படுத்தப்பட்டார்கள் என்பது தெரியுமா? நீ என்னமோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த மார்க்கத்தை ஏற்றதுனால், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால இவர்கள் கொடுக்கக்கூடிய எதிரிகள் கொடுக்கக்கூடியது பெரிய துன்பம் என்று முறையிடுவதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று வந்திருக்கிறீர்களே. உங்களுக்கு முன் சென்றோர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம் எவ்வாறு இருந்ததினால், இரும்பாலான சீப்புகளை கொண்டு அதை பழுக்க காய்ச்சப்பட்டு அவருடைய உடம்பிலே போட்டு கோரப்படும். அப்படி கோரப்பட்டால் அவருடைய சதை பிண்டங்கள் எல்லாம் கோரி அவருடைய எலும்புகள் எல்லாம் கோரப்பட்டு எலும்புகள் இருக்கக்கூடிய மஜ்ஜையெல்லாம் தெரியும் அளவுக்கு அவர்கள் சிரமப்படுத்தப்பட்டார்கள், துன்பப்படுத்தப்பட்டார்கள். அவர்களை படுக்க வைத்து ரம்பத்தை வைத்து தலைமாட்டில் வைத்து 2 கூறுகளாக பிளக்கப்பட்டார்கள். ஏன்? இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதனால், இந்த இஸ்லாத்தை அவர்கள் உறுதியாக பிடித்து கொண்டதனால் அவர் இவ்வாறு சிரமப்படுத்தப்பட்டார்கள். அப்படி நீங்க ஏதாவது சிரமப்படுறீங்களா? அவ்வளோ துன்பத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் குறைஷிகள் அந்த மக்களுக்கு காபிர்கள் கொடுத்த அந்த கஷ்டத்தை சொல்லும் போது, இதுவெல்லாம் ஒன்றுமில்லை, இது என்ன உங்களுக்கு துன்பம், என்ன கஷ்டம் என்று அல்லாஹ்வின் தூதர்களுக்கு அங்கே உபதேசிக்கிறாங்க. அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இதற்கு முன்பாக அப்படி ஒரு துன்பத்தை அடைந்திருக்காங்களா, அப்ப இது ஒன்றுமில்லை என்று அவர்கள் கடந்து சென்று அதை ஏற்றுக்கொள்றாங்க. எவ்வளவு துன்பம் வந்தால் நாங்கள் அதை தாங்கிக் கொள்றோம், அது சிரமத்தை நாங்கள் பொறுத்து கொள்றோம் என்பதாக கடந்து செல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர்கிட்ட ஒரு பெண்மணி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு வலிப்பு நோய் ஏற்படுகிறது. அது பெண்மணியாக இருக்கும்போது சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு வலிப்பு நோய் ஏற்படுது, அந்த வலிப்பு நோயினால் ரொம்ப சிரமப்படுறேன், எனக்கு ரொம்ப அதனால் பாதிப்பு ஏற்படுது, திடீர்னு மூர்ச்சியாகி விழுந்துடுறேன், அதனால எனக்கு என்ன அறியாமல் நான் ரொம்ப பாதிப்படைகிறேன். அல்லாஹ்வின் தூதரே, எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்களேன், இந்த கஷ்டத்தில் இருந்து என்னை பாதுகாப்பதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கன்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நான் பிரார்த்தனை செய்கிறேன், ஆனால் இதை நீங்கள் பொறுத்து கொண்டால், இந்த சிரமத்தை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த சிரமத்தை நீங்கள் பொறுத்து கொண்டால், மாறாக அல்லாஹ் உங்களுக்கு இதுக்கு பகரமாக சொர்க்கத்தில் சிறந்த அந்தஸ்தை கொடுப்பான், சொர்க்கத்தை வழங்குவான். ஆனால் நீங்க விரும்பினா எனக்கு பிரார்த்தனை செய்கிறேன்றாங்க. அப்படியா? சொர்க்கமா? சொர்க்கத்தில் எனக்கு அந்தஸ்து வேண்டாம், ஆனால் இந்த பாதிப்புனால நான் ஒரு பெண்மணியாக இருக்கிறேன், நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன், இந்த வலிப்பு நோயால் என்ன ஆகுதுன்னா திடீர்னு மூர்ச்சியாக இருந்துடுறேன், மூர்ச்சியாக இருந்த போது என்னுடைய ஆடையெல்லாம் விலகிவிடுறது, அந்நியவர்கள் என்னை அலங்கோரமாக அசிங்கமாக பார்க்கும் அளவுக்கு என்னுடைய நிலை மாறுது. அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த சிரமத்தை நான் பொறுத்துக் கொள்றேன், எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் மற்றவர்களிடத்தில் நான் இந்த மாதிரி அசிங்கப்படுவதிலிருந்து ஆடை விலகும் அளவுக்கு என்னை அசிங்கமாக பார்க்கும் அளவுக்கு ஏற்படாமல் நீங்கள் எனக்கு பிரார்த்தனை செய்யுங்க என்று அல்லாஹ்வின் தூதர்கிட்ட அந்த பெண்மணி முறையிட்டாக துவா செய்வதற்கு சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்பதை ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் வாழ்க்கைக்கு பிறகு நபி தோழர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை. அவங்க கிராஸ் பண்ணும்போது ஒரு சொர்க்கத்து பெண்மணியை உங்களுக்கு நான் காட்டட்டுமான்னு கேட்குறாங்க. இருக்கக்கூடியவெல்லாம் ஆவலாக காட்டுங்களேன்றாங்க. அந்த போகிறாங்க, ஒரு கருத்த பெண்மணி, அவர்கள் தான் சொர்க்கத்துக்குரிய அல்லாஹ்வின் தூதத்தை இப்படி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று அந்த செய்தியை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா, சஹாபாக்கள்கிட்ட சஹாபிய பெண்மணிகளிடத்துல என்ன எண்ணம் இருக்குன்னு சொன்னா, சொர்க்கமா, எனக்கு இந்த உலகத்தில் வழங்கக்கூடிய இந்த துன்பம் கஷ்டமா, கஷ்டத்துக்கு பகரமாக அல்லாஹ் நாளை சொர்க்கத்தை கொடுத்துட்டானா அதில் பெரிய விஷயமே இல்லை, நான் அதை பொறுத்து கொள்றேன், அதை தாங்கிக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் முறையிடும் போது அல்லாஹ்வின் தூதர் அந்த சொர்க்கத்தை காட்டி ஆசையாக சொல்லும் போது அதுதான் முக்கியமாக இருந்தது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பம் எல்லாம் அவர்களுக்கு பெரிய விஷயமாக காணப்படவில்லை, கஷ்டம் இருந்தது. அப்படித்தான் நமக்கும் என்ன, இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் பல்வேறு துன்பங்களை கொடுப்பான், கஷ்டத்தை கொடுப்பான், சிரமங்களை ஏற்படுத்துவான். இது போன்று அதை மார்க்கத்துக்காக, ஏனென்றால் இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான அல்லாஹ்வுடைய அருள். இந்த உலகத்தில் நமக்கு வேறு நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்காத நேர்வழி நமக்கு கிடைத்திருக்க. அப்படி கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேர்வழிக்கு நாம் பொருந்திக் கொள்ளும். இதற்காக அல்லாஹ் பகரமாக சொர்க்கத்தை கொடுக்குறானா எவ்வளோ நஷ்டம் ஏற்படுத்துவான்.
பொருளாதாரத்தில் இழப்பை ஏற்படுத்துவான், வீட்டில் கஷ்டங்களை ஏற்படுத்துவான், நோய்களை கொடுப்பான். எதை கொடுத்தாலும் சரி, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. அல்லாஹ் என்னை சோதித்து பார்க்க வேண்டும் என்று நாடுறான். இது நான் அல்லாஹ்வுக்காக அழகிய பொறுமையை மேற்கொள்றேன் என்று நம்ம பொறுத்து கொள்ளணும். அதற்காக நான் இன்னைக்கு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய யதார்த்த நிலை என்னன்னா, பொருளாதார விஷயத்தில் நம்ம மிக பலவீனமாக ஆயிடும். இன்னைக்கு நம்ம அமல்கள் செய்வதில் இருந்து நம்மளுக்கு நன்றி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து திசை மாறி செல்வதற்கு எது காரணமாக அமைது? என்ன காரணம் சொன்னால் ஒன்றே ஒன்றுதான், பொருளாதாரத்தை மையமாக வைத்து திசை மாறி நம்மளுடைய அமல்களை செய்ய அலட்சியமாக இருந்துருவோம், கடமைகளை செய்ய மறந்துடுவோம், குடும்பக்காக இருந்துருவோம். அதற்கு மைய கருவே என்ன? பொருளாதாரம். வறுமை ஏற்பட்டுரும். நம்மளுக்கு வறுமை ஏற்பட்டால் நம்மளுக்கு காலத்துக்கும் கஷ்டப்படுவோம், துன்பப்படுவோம். அதற்காக தொழுகை விட்டாலும் பரவாயில்ல, அதற்காக அமலை விட்டாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு விடக்கூடாது, இந்த உலகத்தில் நம்ம எந்த சிரமங்களையும் மேற்கொள்ளக்கூடாது என்று இருந்தோம் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக இந்த உலகத்தில் அந்த எண்ணத்திற்கு தகுந்த வாழ்க்கையை கொடுத்துருவான். பொருளாதாரத்தை தேடி ஓடினால் பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்துருவான். நம்ம நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்துருவான். ஆனால் இந்த உலகத்தோடு அதற்கு நான் சுகத்தை அனுபவிச்சிடுவோம், மறுமையில் அதற்கு பலன் இருக்காது. அதனால தான் நீ பாருங்க, அமல்கள் விஷயங்களில் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அலட்சியமே தானே. ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, அல்லாஹ்வின் தூதருடைய உருவாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு சமயத்தில் அகல் தோண்டி கொண்டிருக்கிறாங்க. பல போர்க்களங்களை அல்லாஹ்வின் தூதர் சந்திச்சிருக்கிறாங்க. அப்படி சந்திச்சிருக்கக்கூடிய போர்க்களங்களில் மிக முக்கியமான அகல் போர். அந்த அகல் போர் நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அகல் தோண்டி கொண்டிருக்கிறாங்க. தோண்டி கொண்டிருந்தால் எல்லா சஹாபாக்களும் அந்த மாதிரி அதே நிலையில தான் இருக்கிறாங்க. இருந்து கொண்டு அந்த மார்க்கத்திற்காக எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்க வேண்டும் என்பதற்காக அந்த போர்க்களத்தை சந்திப்பதற்கு திட்டமிட்டு ஒரு அகல் தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரின் நிலை எவ்வாறு இருந்ததுன்னா, பசி, அவர் பல நாட்கள் சாப்பிடாம வயிறெல்லாம் ஒட்டி போயிருக்கு. ஜாபர் இப்னு அப்துல்லா அவர்கள் பார்க்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர்கள் பசியில வயிறு ஒட்டி போய் வயிற்றுல ஒன்றுமே இல்லையே என்ற அளவுக்கு அந்த இடத்துல பார்த்து விட்டு ஓடுறாங்க. வீட்டுக்கு ஓடுறாங்க, தன்னுடைய மனைவி வீட்டுக்கு போறாங்க. மனைவிட்ட போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவருடைய அகல் தோண்டி கொண்டிருக்கிறாங்க. அவருடைய வயிற்றை பார்த்தால் வயிற்றில் ஒன்றுமே இல்லை, பல நாட்களாக இருக்கும் போது தெரியாது அல்லாஹ்வின் தூதர் சாப்பிட்டு, ஆகையால் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா, அல்லாஹ்வின் தூதருக்கு நம்ம ஏதாவது கொடுத்து உதவுமே, ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்கான்னு கேட்டால் அந்த இடத்துல அவர் மனைவி சொல்கிறாங்க, ஒரு பையை எடுத்துகிட்டு ஒரு கோர்வை அளவுக்கு சிறிய அளவுக்கு கொடுத்து விட்டு, இதுதான் இருக்கு, அல்லாஹ்வின் தூதரை அழைச்சிட்டு வாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டுக்குட்டியை நம்ம அறுத்து அவர்களுக்கு விருந்தளிச்சிடுவோம் என்று சொல்கிறாங்க. ஜாபர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆட்டை அறுத்து அதை ஏற்பாடு செய்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர்கிட்ட போய் சொல்வதற்கு போகிறாங்க. சொல்வதற்கு போனால் அப்போ மனைவி அழைத்து கூப்பிட்றாங்க, வாங்க, இருக்கிறது கொஞ்சம் கோதுமை தான், இருக்கிறது கொஞ்சம் சின்ன ஆட்டுக்குட்டியை தான் அறுத்திருக்கோம், அல்லாஹ்வின் தூதரை மட்டும் அவர்களோடு ஒரு சில பேரை மட்டும் அழைச்சிட்டு வாங்க. எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க. அதன் மூலம் என்னை அசிங்கப்படுத்துறாங்க. எல்லாத்தையும் கூட்டு வச்சு அங்கே அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் கையை விற்கும் அளவுக்கு என்னை கேவலப்படுத்தி விடாதீங்க, அல்லாஹ்வின் தூதரோடு ஒரு சிலரை மட்டும் அழைத்து விட்டு வாருங்கள் என்று தன்னுடைய கணவருக்கு அறிவுரையை சொல்லி அனுப்புகிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அல்லாஹ்வின் தூதர் அவர் ஜாபீர் அவர்களும் போய், அல்லாஹ்வின் தூதரே வாங்க, வீட்டுக்கு வாங்க, உங்களுடைய நிலையை பார்த்தால் ஒன்றுமே சாப்பிடாம இருக்கிறீங்க, கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர்கள் மகிழ்ச்சி அடைந்து விட்டு அங்கே அகல் தோண்டி கொண்டிருந்த நபித்தோழர்கள் எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்துட்றாங்க. எல்லோரும் வாங்க, நபித்தோழர்கள் எல்லோரும் வாங்கன்றாங்க. இவர்களுக்கு மனைவி சொன்னதுக்கு மாற்றமாக இங்கே அமைந்தது. ஆக எல்லோத்தையும் அல்லாஹ்வின் தூதர் அழைக்கிறாங்களே, எல்லோரையும் அழைச்சாங்க. ஏற்கனவே சொல்லி வேற அனுப்பிச்சிருக்கிறா, யாரையும் அதிகமான பேரை கூப்பிட்டு என்னை கேவலப்படுத்துறாதீங்கன்னு இருக்காங்க. இப்போ பார்த்தா அல்லாஹ்வின் தூதர் எல்லோரையும் அழைச்சிட்டு வர சொல்லிட்டாங்களே என்று அவர்களுக்கு ஒரு திடுக்கிட்டு பயம் ஏற்பட்டுருச்சு. அல்லாஹ்வின் தூதர் சொல்லிடுங்க, ஜாபரே நீங்கள் போய் அங்கே போய் என்ன பண்ணுங்க, அடுப்பை அது வரைக்கும் பற்ற வைக்க வேணாம்னு சொல்லிடுங்க, மாவை என்ன பண்ணுறாதீங்க, எதையும் சுற்ற வேணாம்னு சொல்லுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் போய் வீட்டில் போய் அங்கே பிரார்த்தனை செய்துவிட்டு அங்கே அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுறான். அல்லாஹ்வின் தூதர் மூலமாக அவர்கள் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அந்த சட்டியில் இருக்கக்கூடிய குழம்பு குறையவே இல்லை. எல்லா நபித்தோழர்களும் என்று ஒன்று குழம்பி விட்டார்கள்.
ஒன்று குலும்பி விட்டால் எடுக்க எடுக்க குறையவே இல்லை. அங்கே பணிப்பெண் மூலமாக அங்கே ரொட்டி சுட்டு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கு. மாவும் குறைந்த பாடில்லை, வந்து கொண்டே இருக்கு. அது பாட்டும் எல்லாரும் கடைசி வரைக்கும் இறுதியாக இருக்கக்கூடிய அனைத்து நபித்தோழர்களும் உண்ணும் அளவுக்கு அங்கே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்திட்டான். அல்லாஹ்வின் ஒரு பிரார்த்தனை இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கே மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி ஏற்படுத்தித்தான். அப்போ மனைவி அந்த நேரத்தில் அதுக்கு முன்பாக கடிந்து கொள்றாங்க, என்னை அசிங்கப்படுத்துற வேணான்னு சொன்னேன், நீ கேட்கலையான். இல்லை, அல்லாஹ்வின் ஒரு அழைப்பு கொடுத்துட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அதன் பிறகு நடந்த அற்புதம், இந்த மார்க்கத்துக்காக அவர்கள் பாடுபடுறாங்க, அவர் அதற்காக கஷ்டப்படுறாங்க. எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு இது போன்று நம்ம மார்க்கத்துக்கு தியாகம் செய்ய வேண்டும் என்று வந்துவிட்டால் அல்லாஹ் எதன் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டும். நம்ம வேணா அல்லாஹ்வின் தூதர் இந்த காலத்தில் அல்லாஹ் இந்த மாதிரி அற்புதத்தை காட்டியிருப்பான், அது வஹீயின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இன்று நம்ம கொள்கையில் இருக்கக்கூடிய நம்ம யோசித்து பாருங்களேன், நம்மளுக்கு அறியாமல் பல அற்புதங்கள் நடந்தது. இந்த மார்க்கத்தை நாம் உறுதியாக பின்பற்றி கொண்டிருந்தோம் என்றால், இந்த மார்க்கத்தை நாம் உறுதியாக பின்பற்றி இருந்தோம் என்றால் நமக்கே தெரியாது, நமக்கே அறியாத வகையில் யோசித்து பார்த்தாலும் தெரியும். என்னடா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமா வாகனத்தில் ஒரு பயணம் ஏற்பட்டு கொண்டு போவீங்கள, வாகனத்தில் பயணத்தில் போயிட்டே இருப்போம், திடீர்னு அந்த பயணத்தில் பார்த்தா ஒரு விபத்து ஏற்படுற மாதிரி சூழல் இருக்கும், இல்லை இதில் விபத்து நடந்திருக்கும். அந்த இடத்துல நம்ம போயிட்டு வந்திருப்போம், போயிட்டு அங்கிருந்து ஒரு நிமிஷத்தில் வந்திருப்போம். அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தா என்ன நிகழ்வாயிருக்கும், அந்த இடத்துல நம்மளுக்கு அது அல்லாஹ் அற்புதம் தானே. வாழ்வியலுக்கு அந்த இடத்துல நமக்கு மரணத்தை ஏற்படுத்தாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கலாம். அந்த இடத்துல உனக்கு மரணம் இல்லை என்பதை கொண்டு கொள்ளலாம். இது மாதிரியான உதவிகள் எல்லாம் பல வகையில் நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அதை மார்க்க விஷயமாக அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு அந்த ஈமானோடு நம்ம அதை உரசி பார்த்தோம் என்றால் அதை புரிந்து கொள்ள முடியும். நமக்கும் அது மாதிரி இந்த மார்க்கத்தில் உறுதிப்பாடோடு இருக்கக்கூடிய சமயத்தில் நான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அதை நம்ம என்ன செய்வதில்லை, அதை இந்த கொள்கை ஈமானுடைய அந்த பிடிப்போடு நம்ம யோசித்து பார்க்கறது கிடையாது. மார்க்கம் இன்னைக்கு அற்புதமான இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் எவ்வளோ பெரிய தியாகத்துக்கு மத்தியில் நம்மளுக்கு கிடைத்திருக்கு. இந்த மார்க்கம் எவ்வாறு நம்மளுக்கு கிடைத்திருக்கு, இதற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இதற்காக உயிரை இழந்திருக்கிறோமா, இதற்காக பல கோடிகளை இழந்திருக்கிறோமா, இதற்காக என்ன நம்ம தியாகம் செய்திருப்போம், பெருசாக செஞ்சிருக்க மாட்டோம், சொற்பமானதாக இருக்கும். சொற்பத்திலும் சொற்பமாக எதாவது இழந்திருக்கலாம், ஏதாவது ஒரு துன்பத்தை கஷ்டத்தை நம்ம பட்டிருக்கலாம். ஆனால் நமக்கு பெருசாக இருக்கும், நமக்கு பெரிய இதை நான்லாம் தியாகம் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அதே காலத்துக்கு சொல்லிக்கிட்டு இருப்போம். அது அல்லாஹ்வின் தூதர் கபாப் அவர்களுக்கு சொன்னதை யோசிச்சு பாருங்க. அவர்கள் செய்ததை இன்னைக்கு நம்ம அவருடைய தியாகத்தை வைத்து தான் இன்னைக்கு மார்க்கத்தை நம்ம கொள்கை பிரச்சாரத்தை எவ்வளோ தியாகம் செய்திருக்கார்கள் சஹாபாக்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர்களுக்கு முன்பாக செய்ததை பற்றி அல்லாஹ்வின் நீங்கள்லாம் செய்தது ஒன்றும் இல்லை என்றாங்க. அப்படி உரசி பார்த்தால் நம்மளிடத்தில் அது ஒன்றுமே இல்லை, அற்பத்திலும் அற்பம்தான். நமக்கு எவ்வாறு கிடைத்திருக்குது என்பதை சிந்திப்பதில்லை, இந்த மார்க்கம் எவ்வாறு நமக்கு சேர்ந்திருக்கிறது என்பதை சிந்திப்பில்லை. நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம், யாரால் வாழ்ந்து கொண்டிருக்கோம், யாருடைய தியாகத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பது கூட உணர்வது கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம இடத்துல மார்க்கம் இல்லை என்பதை பல பேரிடத்தில் இது வெற்றிடமாக இருக்கு என்பதை உணர்த்துவதாக இருந்தால், நம்முடைய ஜமாத் சார்பாக இன்னைக்கு பல்வேறு பணிகளை செய்துக்கிட்டு இருக்கோம். கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறோம், சேவை நிறுவனங்கள் நடத்துகிறோம். அப்படி சேவை நிறுவனங்கள் நடத்துறதுல இன்னைக்கு முதியோர் இல்லம் நடத்துகிறோமே, இந்த முதியோர் இல்லம் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த முதியோர் இல்லம் நடத்துவது என்ன ஜமாத்துடைய அடையாளத்துக்காக ஒரு இயக்கம் என்றால், ஒரு ஜமாயத்து என்றால் அது முதியோர் இல்லம் நடத்தணும், சிறுவர் இல்லம் நடத்தணும், ஒரு கல்வி நிறுவனம் நடத்தணும், அதுதான் ஜமாத்துக்கு ஒரு இயக்கத்துக்கு அடையாளம். அப்படியா அடையாளத்துக்கு நடத்துகிறோமா? அடையாளத்துக்கெல்லாம் நடத்தப்படுவது அல்ல. இன்னைக்கு நம்ம மக்களிடத்தில் பல பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்ளாமல், பெற்றெடுத்த தாயுடைய தியாகத்தை அறிந்து கொள்ளாமல், தந்தையுடைய தியாகத்தை அறிந்து கொள்ளாமல் கைவிடப்பட்ட அந்த பெற்றோர்களுக்காக நடத்தப்படுவதை ஒழிய ஏதோ அடையாளத்துக்கு நடத்தப்படுறது கிடையாது, ஏதோ ஒரு இயக்கத்துடைய அடையாளத்துக்காக நடத்தப்படுவது அல்ல. நம்ம எவ்வளோ இடங்களுக்கு போய் வந்திருப்போமே, ஒரு நாள் பாருங்க, அந்த முதியோர்களுக்கு அந்த மக்களோடு உரையாடி பேசி பாருங்களேன், அந்த மக்களுடைய நிலையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அந்த மக்களுக்கு அந்த இடத்துல பல்வேறு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். அவர்களுக்கு அங்கே மார்க்க உபதேசங்கள் நடந்து கொண்டிருக்கு. அந்த மார்க்க உபதேசங்களை அவர்கள் கேட்கும்போது அந்த மக்களிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை,
இந்த மார்க்கத்தை எல்லாம் எனக்கு முன்பாக சொல்லப்பட்டது. ஆனால் அதிலே நான் கவனம் இல்லாமல் இருந்துட்டேன், அதில் நான் அலட்சியம் இல்லாமல் இருந்துட்டேன். நானும் அதன் அடிப்படையில் வாழாமல் அலட்சியமாக இருந்துட்டேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த மார்க்கத்தை நான் புகட்டாமல் இருக்கின்றேன். அதனுடைய விளைவுதான் இங்கே வந்து கிடக்கிறேன் என்று இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு இடத்துல வரும். இன்னும் சில பேர் இடத்துல நம்ம போய் கேட்டோம்னா, அந்த தாயார்களிடத்தில் போய் பெற்றோர்களிடத்தில் போய் கேட்டோம்னா, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்காமான்னு கேட்டால் எங்களுக்கு என்ன குறை இருக்கு? எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. இங்கே எங்களுக்காக எந்தெந்த மக்கள் கொடுக்குறாங்கன்னு தெரியல. நம்ம ஒரு 100 ரூபாய் கொடுத்துருப்போம், 1000 ரூபாய் கொடுத்துருப்போம், ஏதாவது ஒரு வேலை உணவுக்கு கொடுத்துருப்போம். அப்படி கொடுத்துருக்கக்கூடியவர்கள் யாருக்கு நாம் கொடுக்குறோம் என்பது எங்களுக்கு தெரியாது. அந்த தாயார்களுக்கோ பெற்றோர்களுக்கோ யார் கொடுக்கிறா என்பது தெரியாமல் இருக்கும். ஆனால் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க. எங்கள் பிள்ளைகளை எங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, யாருமே தெரியாது. ஆனால் எங்கள் பிள்ளைகளை இருக்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அப்படி கொடுக்கக்கூடியவர்களால் நாங்கள் இங்கே வயிறு நிறையா சாப்பிட்டு எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்கின்றோம். அப்பா எங்களுக்கு என்ன வாப்பா குறை? எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர்கள் சொல்லிட்டு நம்ம யாருக்கு கொடுத்தோம் நம்மளுக்காக பிரார்த்தனை செய்வாங்க. அற்புதங்கள் நடந்து விட்டது என்று யோசிப்போம். இந்த மாதிரி விபத்திலிருந்து தப்பித்துட்டோம், இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துட்டோம், இந்த நோயிலிருந்து தப்பித்துட்டோம் என்றெல்லாம் யோசிப்போமே. யோசிப்பதற்கு காரணம் இது மாதிரியான ஏதாவது ஒரு வகையில் நம்ம கொடுத்துருப்போம், அறியாத யாருக்கு தெரியாமல் கொடுத்துருப்போம். அது போன்றவர்கள் அந்த துவா, அவர்கள் நமக்காக செய்யக்கூடிய துவா எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த பிள்ளை அவர்கள் செய்வாங்க. எங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், அவருடைய வியாபாரத்தில் அருள் புரியட்டும், அவருடைய குடும்பத்தில் அருள் புரியட்டும் என்று நமக்காக பிரார்த்தனை செய்துட்டு போய் கேட்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை வாப்பா, எங்களுக்காக கொடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் குறை இல்லை என்று சொல்லிட்டு அப்படியே ஒரு முகத்தில் ஒரு ஆட்டம் தெரியும். என்னாச்சு? எங்களுக்கு ஒரு முகத்தில் ஒரு கவலை தெரியுது. ஏதாவது பொறுப்பாளர் எது கொடுங்க கவனிக்கலையா, என்ன பண்றாங்க, எதுவும் குறை இருந்தால் சொல்லுங்க, சரி பண்ணிக்கலாம். ஏதாவது இருந்தால் அவர்களுக்கு அறிவுரை சொல்றோம். எங்களுக்கு எந்த ஒன்றும் இல்லை. எந்த ஒரு தலைவலி வந்தால் கூட உடனடியாக ஓடி வந்துடுவாங்க. இன்னும் வேணும் மாத்திரை எடுத்து வந்துடுவாங்க. நேரத்துக்கு நான் டீ குடிக்கிறேனா, காஃபி குடிக்கிறேனா, பிஸ்கட் சாப்பிடுவேனா, ரஸ்க்கு சாப்பிடுவேனா, அதையெல்லாம் அறிந்து கொண்டு அந்த நேரத்தில் வந்துடுவோம். அப்போ எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. பொறுப்பாளர்கள் தங்கமானவர்கள், எந்த ஒரு குறையும் முகசுளிப்பும் இல்லாமல் பார்த்து கொள்வாங்க. அப்போ ஏன் கவலை? ஒரு முகத்தில் வாட்டம் இருக்குன்னா அதை கேட்கும்போது நீங்கள் எல்லாம் வந்து கேட்குறீங்க. நீங்கள் கேட்பது எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கும் அருள் புரியட்டும், உங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு அருள் புரியட்டும், குடும்பத்துக்கு அருள் புரியட்டும் துவா செஞ்சுட்டு, எனக்கு பிள்ளை இருக்கான், எனக்கு பிள்ளை இருக்கான், என் மகன் இருக்கான், ஆனால் என்னுடைய பேரன் இருக்கிறான், பேத்தி இருக்கா, ஆனால் இருந்து கொண்டும் நான் இங்கே அனாதையாக கிடைக்கிறேனே. நீங்க வந்து கேட்குறீங்க, சந்தோஷம்தான். சாப்பிட்றீங்களான்னு கேட்குறீங்க, உங்களுக்கு குறை இருக்கான்னு கேட்குறீங்க. என்னுடைய மகன் வந்து ஒரு வேளை அம்மா சாப்பிட்டியான்னு கேட்டிருந்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பாவி பையன் அனாதையாக தூக்கி எறிஞ்சிட்டானே, எனக்கு மகன் இருக்கான், பேரன் பேத்தி இருக்கான், என்னுடைய மடியில் வந்து என்னுடைய பேரன் பேத்தி விளையாடி இருந்தால் எனக்கு எவ்வளோ சந்தோஷம். என்ன குறை? குறைலாம் கிடையாது. இதை விட வேற என்ன பாப்பா குறை வேணும் அப்படின்னு அந்த வார்த்தைகளின் மூலமாக சொல்லிவிட்டு அங்கே சொல்லும்போது எந்த தாயும் எந்த தகப்பனும் சொல்லாத வார்த்தை அந்த இடத்துல சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சொல்றாங்க, நம்முடைய இல்லத்துடைய கண்டிஷனும் அதுதான். இல்லத்தில் சேர்வதாக இருந்தால் இதுதான் விதிமுறையாக வைத்திருக்கோம். அதையே அவர்கள் அறியாமல் சொல்லக்கூடியவராக இருக்கிறாங்க. சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னா, எனக்கு வயசு ஆயிடுச்சு, அடுத்த முறை நீங்க வந்தீங்கன்னா உயிரோடு இருப்பேனான்னு தெரியல, உயிரோடு இருப்பேனா எனக்கு தெரியாது, மாறாக நான் மவுத்தாகிட்டா, நான் அல்லாஹ் அழைச்சிட்டான்னு வைங்க, என்னுடைய பிள்ளைகிட்ட மட்டும் என்னுடைய ஜனாசாவை கொடுத்துறாதீங்க. இந்த தாயாவது சொல்லுவாங்க. யோசிப்பாருங்க, ஒவ்வொருத்தருடைய தாய்க்கும் வந்து ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய, தந்தைக்கும் இருக்கக்கூடிய எண்ணம், அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் சரி, திருட்டு பயனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அந்த தாய்க்கும் அந்த பெற்றோர்களுக்கும் அவன் நல்லவனாகத்தான் இருப்பான், அவரை தங்கனாகத்தான் பார்ப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அவன் இறுதியாக இருந்து என்னுடைய ஜனாசாவை தூக்கி அடக்கம் செய்து எனக்காக பிரார்த்தனை செய்ய மாட்டானா என்ற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படும், ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஏற்படும். அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் சரி இந்த எண்ணம் ஏற்படும். ஆனால் அங்கே அவங்க சொல்றாங்க, என்னுடைய ஜனாசாவை என்னுடைய பிள்ளைகிட்ட கொடுத்துறாதீங்க. எப்படி எங்களை நீங்கள் கவனித்துக் கொண்டீர்களோ அதுபோல் எங்களுக்கு அடக்கம் செய்து நீங்களே பிரார்த்தனை செய்து, எங்களுடைய துவாக்கள், எங்களுடைய பிள்ளைகள் துவாக்கள் தான் எனக்கு வேணும்.
அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு நன்றி கெட்டவர்களாக இந்த மார்க்கத்திற்கு நம்ம கிடைச்சிருக்கு. இந்த அற்புதமான கொள்கை நம்மிடத்தில் வந்திருக்கு. எப்படி கொள்கை நம்மளுக்கு கிடைத்திருக்கோ அந்த கிடைத்த கொள்கையும் அலட்சியமாக இந்த உலகத்தில் நாம் எவ்வாறு வாழ்ந்து இந்த அடிப்படையில் உயர்ந்திருக்கிறோம் என்பதை நன்றி மறந்து ஒரு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கூட செய்யாத தூக்கி வீசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதற்காகத்தான் அடையாளத்துக்காகலாம் இந்த இல்லங்கள் நடத்தப்படுவது அல்ல. கடைசியில் ஒரு 50 வருடம் 60 வருடம் அவர்கள் அந்த பெற்றோர்கள் ஈமானோடு வாழ்ந்திருப்பாங்க. கொள்கையில் ஏதாவது குறைபாடு, அவர் அமல்களில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. கடைசி நேரத்தில் அவர்களிடத்தில் ஒரு 2 வேளை உணவுக்காக நாம் எல்லாம் 3 வேளை மூக்கு முட்டை சாப்பிட்டாலும் அந்த வயதானவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு இவ்வளவுதான். இவ்வளோன்னு 2 வேளை சாப்பிடுவாங்க. என்ன அப்படி நம்மளிடத்தில் இருந்து கொண்டு திண்டு அழித்திட போறாங்களா? என்ன நம்மளுடைய சொத்துக்களை அப்படியே அழித்து சாப்பிட்டு அழித்து விட்டு போவார்கள். நான் தூக்கி எறிஞ்சிடுறேன்னா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சோடு சாப்பிடுவாங்க. இதற்காக காத்து கொண்டிருக்கிற மிஷினரிகள் காத்து கொண்டிருக்கு. யார் இது மாதிரியான அனாதைகள் கிடைக்கிறார்களோ அவரை அரவணைத்து ஏசப்பா ஏசப்பா என்று நீ பேசு, கொள்கைக்கு வா என்று மதம் மாற்றுவதற்கு ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கு. 50 வருடம் 60 வருடம் அவர்கள் ஈமானோடு வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கடைசியில் 2 வேளை உணவுக்காக ஒரு இருப்பிடத்திற்காக ஈமான இழக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இல்லத்தை நடத்தும். அடிக்கடி போன்கள் வரும். போன் வந்தா எப்படி போனு ஒருத்தரை இல்லத்தில் சேர்த்துக்கலாமான்னு கேட்கறது. யார் சேர்க்கறதா? சொந்தக்காரங்களா, தெரிஞ்சவங்களா, யாராவது ரோட்டில் தெரிஞ்சவங்களை சொல்றீங்களா அப்படின்னா இல்லை எங்கள் அம்மாவை சேர்க்கணும். ஏன்ப்பா அம்மாவை சேர்க்கணுங்கிற? அம்மாவை சேர்க்கறது இருந்தால் நீ சேர்த்துக்கிறோம்னு பிரச்சனை இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதரவர்கள் அம்மாவை பற்றியான அல்லாஹ் திருக்குறானில் சொல்லக்கூடிய சீ என்று கூட சொல்லாதங்கிறானே. நீ அம்மாவை சேர்க்கணும், அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லக்கூடிய உபதேசத்தெல்லாம் புறந்தள்ளி கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறேன்னு உபதேசம் பண்ணால் மௌனியாக இருக்கிறான். மௌனியாக இருக்கிறது திருப்பி சொல்கிறோம். இப்போ உன் மௌனத்தை பார்த்தா உங்கள் அம்மாவை கொண்டு போய் ரோட்டில் கொண்டு போய் விட்டுருவேன். இந்த ஆள்கிட்ட எப்படியாவது ஜமாத்தில் தள்ளி விட்டுறான்னு யோசிச்சா நீ இந்த ஆள் நம்மளுக்கு அல்லான்றான், அல்லாவுடைய தூதருங்கிறான், நம்மளை சேர்க்க மாட்டான் போல் தெரிந்து நடு ரோட்டில் விட்டாத. கண்டிப்பாக சேர்த்துக்கொள்கிறோம். கண்டிப்பாக நிச்சயமாக உன்னை போன்றவர்களிடத்திலிருந்து அந்த தாயை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் நாங்கள் நடக்கிறோம். கண்டிப்பாக கொண்டு சேர்த்து ரோட்டில் விட்டு போயிடாத என்று சொல்லி ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. அந்த கண்டிஷனை நீ கேட்டுக்கோ, அதன் பிறகு கண்டிப்பாக நீ சேர்த்துக்கொள்ளலாம் என்றால் அப்போ சொல்கிறோம், நீ கொண்டு சேர்த்தால் கண்டிப்பாக நல்லபடி விதமாக அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவர்கள் அமல்கள் செய்து கொள்கையில் உறுதியோடு இருந்து மரணிக்க தருவாயில் அந்த மாதிரியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை பாதுகாப்போம். ஆனால் அவர்கள் மரணித்து விட்டால் கண்டிப்பாக ஜனாசாவை கொடுக்க மாட்டோம். இது நம்முடைய ஜமாத்துடைய இல்லத்துடைய விதி. கொடுத்தோம்னா நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம். அவர்களுக்கு இறுதி கடமை நாங்கள் தான் செய்வோம், பரவாயில்லையா அப்படின்னு சொன்னால் ஏதோ கொஞ்சம் தாய் தகப்பனுக்கு உண்டான ஒரு பாசம், அல்லாஹ்வுடைய அச்சம், அந்த கொள்கை மார்க்கம் நம்மளுக்கு அவர் ஈமான் இருந்திருந்தா அதுலேருந்து விலகி கொள்வானோ என்ற ஒரு எண்ணத்தில் சொன்னால் உடனடியாக சொல்கிறான், பரவாயில்ல பாய், அம்மாவுடைய ஜனாசாவை தரமாட்டேன்னு சொன்ன பிறகும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க அப்படின்றான். சேர்த்தா போதுங்க. எப்படி பாரு, இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் நமக்கு இந்த கொள்கை கிடைச்சிருக்கு. அந்த கொள்கையில் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பண்பு என்பது எவ்வாறாக இருந்து என்றால், எவ்வளவோ அல்லாஹ்வின் தூதருக்கு அவருடைய சமுதாயத்து மக்கள் ரொம்ப சிரமத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்போதெல்லாம் யாரையும் அல்லாஹ்வின் தூதர் சபித்ததே கிடையாது, ஏசினது கிடையாது. ஆனால் ஒரு சமயத்தில் அல்லாஹ்வின் தூதர் கோபப்பட்டு சொல்றாங்க, அவனுடைய மூக்கு மண்ணைக்கப்பட்டும், அவனுடைய மூக்கு மண்ணைக்கப்பட்டும், அவனுடைய மூக்கு மண்ணைக்கப்பட்டும்ன்றான். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், யாருடைய மூக்கு மண்ணைக்கப்பட்டும்? அல்லாஹ்வின் தூதர்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடியாது. யாரையும் சபிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, ஏச மாட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு கடும் வார்த்தை வருது என்று அல்லாஹ்வின் தூதர் யாருடைய மூக்கு மண்ணைக்கப்பட்டும் என்று சபிக்கிறீர்கள் அல்லாஹ்வின் தூதரின் கேட்டா, யாருக்கு தாய் தகப்பன் ஒருவரோ இருவரோ இருந்து அவர்கள் மூலம் அவன் சொர்க்கத்தை அடையவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணைக்கப்பட்டும், அவன் ஆசமடையட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்கன்னா,
சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் எப்படி சிரமங்கள் இருக்கு என்று சொல்றானோ, அந்த சிரமத்தை பொறுத்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் இருக்கு என்று சொல்கின்றானோ, அவ்வாறான ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து தாயும் தகப்பனும். ஆனால் அதை தூக்கி வீசக்கூடியவர்களாக இருந்து அதன் மூலம் சொர்க்கத்தை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றால் எவ்வளோ ஒரு கை சேதப்பட்டவர்களாக இருப்போம். நம் மார்க்கத்தில் உறுதியற்றவர்களாக இருக்கிற ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமே. இதெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு அற்புதமான மார்க்கம் இருக்கிறது, அழகிய ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. சொர்க்கம் கிடைப்பதற்குண்டான எளிய வகையிலும் நமக்கு மார்க்கம் வழங்கியிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த எளிய வகையிலும் நாம் பின்பற்றி மார்க்கம் சிரமத்தை ஏற்படுத்தினால், அல்லாஹ் சோதனை ஏற்படுத்தினால் அதையும் பொறுத்து கொள்வதன் மூலமாக சொர்க்கத்தை அடைய முடியும். அவ்வாறு நாம் அனைவரும் சொர்க்கம் செல்லக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல நாயகனும் அனைவருக்கும் தந்தொருவான பிரார்த்தித்து எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பல்வேறு மார்க்க பணிகளை நாம் செய்து வருகின்றோம். ஜமாத்துடைய முக்கியமான நோக்கமே எந்த ஒரு உலக ஆதாயம் இல்லாமல், உலகத்திற்குண்டான பதவி பட்டம் பேர் புகழ் எதுவும் இல்லாத ஒரு வகையில் மார்க்க பிரச்சாரத்தை செய்வதை மட்டுமே இலக்காக கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வண்ணமாக பல்வேறு செயல் திட்டங்கள் மூலமாக நம்ம பிரச்சாரம் செய்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு செயல் திட்டத்தை 10 மாத காலமாக எடுத்து, அது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இளமை பருவம் எவ்வாறு இருந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு ஒரு குடும்பத்தை கட்டி அமைத்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவா களம் எப்படி இருந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கொள்கை உறுதியோடு பயணித்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு சோதனைகளை எதிர்கொண்டார்கள், இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம பிரச்சாரத்தை செய்து அதனுடைய இறுதி வடிவமாக மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதற்காக ஒரு மாநாடுகளை நடத்தி அதை மக்களுக்கு எடுத்துரைக்கணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவ்வப்போது நினைவூட்டி கொண்டே இருக்கணும். மக்கள் ஒரு பலவீனமான ஒரு நிலையில் தான் அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கணும். அவ்வப்போது நினைவூட்டும் போது அது நமக்கு நம்ம கொள்கையில் உறுதிப்பாட்டை நிகழ்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கும், நினைவூட்டக்கூடிய வகையில் இருக்கும். அதுதான் நீங்கள் தொழுகையை பாருங்கள். 5 வேளை தொழுகை என்பது எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளையை கூட்டு கேட்டாலும் தெரியும். நமக்கு இஸ்லாத்துடைய கடமைகளில் முக்கியமானது என்ன? தொழுகையை பற்றி அல்லாஹ் பல்வேறு திருமறை குர்ஆனில் சொல்கிறான். தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜகாத் கொடுக்கணும், இந்த விஷயத்தில் எல்லாம் ஒரு சின்ன மர்சா பிள்ளைகிட்ட கேட்டாலும் சொல்லும். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் 5 வேளை அழைக்கப்படும். எதற்கு? திரும்ப திரும்ப அழைத்து கொண்டே இருக்கும். ஹய்யால ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யால ஸலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள். தினம்தோறும் 5 வேளைக்கும் அழைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் ஒரு நாளைக்கு ஒரு முறை அழைச்சா போதா? நமக்கு தெரியும் தானே. இருந்தாலும் அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது என்ன? நினைவூட்டக்கூடிய வகை. அப்படித்தான் இந்த பிரச்சாரம். இந்த பிரச்சாரம் நமக்கு இந்த கொள்கை விஷயங்களில் எந்த விஷயங்களை நான் அறிந்து கொண்டிருந்தாலும் அதை அவ்வப்போது அதை நினைவூட்டி கொண்டே இருந்து மக்களுக்கு எடுத்துரைக்கும் போது அது நம்மளுக்கான ஒரு ரீசார்ஜபிளாக ஆகும். அது மக்களுக்கு தெரியாத மக்களுக்கு அறியக்கூடிய மக்களுக்கு ஒரு அறியக்கூடிய வகையில் அமையும் சொல்லி தான் ஒரு செயல் திட்டங்களை எடுத்து நம்ம பிரச்சாரமாக செய்கிறோம். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நம்முடைய பகுதியில் அடியக்கமங்கலம் கிளை சார்பாக, கிளையில் மாவட்டத்தின் சார்பாக மிக பிரம்மாண்டமான சத்திய மார்க்க விளக்க மாநாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதிலே அதிகமான மக்கள் நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு பங்கு பெறணும். அதே நேரத்தில் மாற்றுக் கொள்கை மக்களையும் நீங்கள் அழைத்து கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒரு 5 நபர்களை அழைத்து கொண்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அழைப்பு கொடுத்து வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதன் மூலம் அவர்கள் மார்க்கத்தை விளங்கி கொண்டார்கள் என்றால், அந்த கொள்கையில் அவர்கள் உறுதிப்பாடோடு அந்த ஈமானிய உறுதியோடு வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் பின்பற்றக்கூடிய செய்யக்கூடிய நன்மைகளில் நமக்கும் அல்லாஹ் பங்கு கொடுப்பான். அந்த நன்மை மறுமையில் நம்ம காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது. அதே நேரத்தில் இதற்காக பெரிய ஒரு பொருளாதார செலவும் ஏற்படுது. அந்த பொருளாதாரத்துக்காகவும் நீங்கள் அதிகமாக உதவி செய்யும். இந்த வார ஜும்மா வசூல் மாவட்டம் முழுவதும் இந்த மாநாட்டு வகைக்காக நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக தாராளமாக அள்ளி கொடுங்க. நம்ம ஒவ்வொரு பாக்கெட்லேருந்து கொடுக்கக்கூடியது இழப்பல்ல, அது மறுமைக்கான டெபாசிட் என்பதை உணர்ந்துகள். நம்மளிடத்தில் இருப்பது நமக்கு உரியது கிடையாது.
நம்மள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அது நமக்குரியது கிடையாது. நம்ம எதை கொடுத்துருக்குறோமோ அதுதான் நமக்குரியது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தர்மத்தை, ஒரு சிறந்த ஒரு தர்மத்தை நற்பணிகளுக்காக நீங்கள் வாரி கொடுத்தீர்கள் என்றால் அதன் மூலம் ஏற்படுத்தக்கூடிய இந்த பிரச்சார புரட்சிகளில் நாமும் ஒரு பங்குதாரராக இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை பெற்று நன்மை அடையக்கூடிய வாய்ப்பினை வல்ல நாயகன் நம் அனைவருக்கும் அருள் புரிவார் என்று பிரார்த்தித்து எனது ஜும்மா உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.